ஸோ போகரோட மறைவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இன்னமும் ஒரு சீனாவில் இருக்கார், இல்லை அவர் வந்து குகையில் வந்து இன்னும் தியானம் பண்ணிட்டு இருக்காரு, இல்லை பழனியில் தான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவர் காயக்கல்பம் நிறையா வந்துட்டு செஞ்சனால இன்னமும் தியானம் பண்ணி உயிரோடு தான் இருக்காருன்னு கூட பேசியிருக்காங்க. ஸோ போகர் பொறுத்த வரைக்கும் அவரோட வாழ்வியல் முறைகளில் இருந்தும் அவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் கிடைக்கல. ஸோ மக்கள் வந்து இன்னமும் ஒரு வாழ்கிறதா தான் வந்து நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியலை பொறுத்த வரைக்கும் நவபாசன சிலையிலேருந்து இவ்வளோ தூரம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டு யாரும் வந்து ப்ரூவ் பண்ணலை. ஸோ அதுவும் வந்துட்டு மக்கள்கிட்ட அறிவியல் பூர்வமாக வந்துட்டு அந்த மூலிகை மருத்துவம் ரசவாதம்லாம் வந்துட்டு இப்போ கண்டுபிடிக்காதனால மக்கள்கிட்ட நம்பிக்கை இல்லை. ஸோ பல நூல்களில் பல இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரசவாதம் அப்படிங்கிறது, அதாவது இரும்பை கூட தங்கமாக மாற்றுறது, ஸோ அதெல்லாம் ப்ராக்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்படுறாங்க. அது இன்னமும் நிறைய நூல்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லேபில் வந்துட்டு மற்ற பொருட்கள் எப்படி தங்கமாக மாற்றுறது, கள்ளக்கோடி இப்படி தங்கமாக மாற்றுறதுங்கிறதெல்லாம் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் கூட அவர் கூட வந்து ரசவாதம் தேர்ந்து அவர் தங்கமாக மாற்றிருக்காருன்னு கூட கேள்விப்படுறாங்க. ஸோ மாடர்ன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் ப்ரூவ் இல்லைன்னு சொன்னாலும் கூட அது நிறையா நூல்களில் இருக்குது. அதோட ப்ராக்டிக்ஸும் பண்ணி நிறைய பேர் முயற்சியும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதை பற்றி.